வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஜால வித்தை திருலோக வசியம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜால வித்தை செய்கிற அளவுக்கு பெரிய மாந்திரிகவாதிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. நானும் பார்த்ததில்லை. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் ஜால வித்தை எப்படி செய்து பயன்படுத்தியிருக்காங்க, திருலோக வசியம் எப்படி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். முதல்ல திருலோக வசியம் அதை பற்றி பார்ப்போம். ஏன்னா திருலோக வசியத்தினுடைய மை தான் ஜால வித்தைக்கான மூலக்கரு. அதனால் திருலோக வசியம் பார்த்துட்டு ஜால வித்தை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு கதிர் நாள் அன்று, கதிர் நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு முள்ளெலி எடுத்துகிட்டு வந்து தலைகீழாக கட்டி தொங்க போட்டுருங்க. தொங்க போட்டுட்டிங்கன்னா 4-5 நாளில் அது நல்லா காஞ்சி உலர்ந்துடும். உலர்ந்து அப்படி கையால் நொறுக்கினங்களால அப்படியே பொடி பொடியாக போகும். இடிச்சிங்கன்னா மாவாகிடும். அந்த அளவுக்கு அது பக்குவமாகிடும். அதனுடைய சாபம் நீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தாமரை கிழங்கு அதை உலர்த்தி அந்த முள்ளெலி இருக்குது பார்த்தீங்களா, அதனோட எடைக்கு சமமாக நீங்கள் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கிழங்கோட பொடிக்கு சாப நிவர்த்தி மந்திரம் உரு கொடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதனுடன் இந்திரகோப பூச்சி ஒரு கழஞ்சி அதை எடுத்து உலர்த்தி வச்சுக்கணும். கிராம்பு ஒரு கழஞ்சி அதையும் உலர்த்தி நீங்கள் வச்சுக்கணும். ஒரு கழஞ்சினா 5 கிராம் அப்படின்னு அர்த்தம். இதை ரெண்டுத்தையும் இடித்து பொடி பண்ணி வச்சிங்க. முன்னாடி முள்ளலி எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து இந்திரகோப பூச்சியும் கிராம்பையும் பொடி பண்ணி வச்சுருக்கீங்க. இதை மை போல் அரைக்கணும். கல்வத்தில் இட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை திரியாக்கணும். அதாவது ஒரு காடா துணியில் உள்ற வச்சு அப்படி சுற்றி அதை திரியாக்கி வச்சுக்கிட்டு பசு நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். அது என்னென்னா, செஞ்சுள்ளை சட்டியில், அதாவது முழுவதுமாக சிவந்துள்ள மண் சட்டி, அதில் கரும்புள்ளிகளோ இந்த நீல கலரில் ஒரு மாதிரி இந்த வட்டமாக இருக்கும், அது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டியை எடுத்துங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, பொற்றலை கையாந்தரை அதனுடைய சாரை உள்புறமாக தடவி காய வச்சுக்கிங்க. காய வச்சுக்கிட்டு இப்போது அந்த திரி இருக்குது பார்த்தீங்களா, திரியை தீபம் ஏற்றுங்க. பசுனை விட்டு தீபம் ஏற்றிட்டு இந்த சட்டியை அப்படியே பக்குவமாக கவுத்து வச்சிங்கன்னா அதில் கறி பிடிக்கும். அந்த கறியை எடுத்து தனியாக வச்சிங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, பொற்றலை கையாந்தரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலிகையினோட சமூலத்தை எடுத்து அதனுடன் புனுகு கோரஜனை ஒரு கழஞ்சி, அதாவது 5 கிராம் இதை சேர்த்து கல்வத்தில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நல்ல மை போல் அரைச்சி, அதாவது 3 ஜாமம் அரைக்கணும். அரைச்சி அப்படியே எடுத்து வழித்து காளி சிமிழில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த விதமான மந்திரமும் உரு கொடுக்க தேவையில்லை. வடுகனுக்கு ஒரே ஒரு பூஜை மட்டும் செய்துட்டு அந்த மையை எடுத்து திலர்தமாக இட்டுக்கொண்டால் மூவுலகமும் வசியமாகும். முத்தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் சர்வ மோகினிகளும் சர்வ தேவதைகளும் உங்களுக்கு வசியமாவார்கள். இது ஒரு அற்புதமான திருலோக வசியமை செய்முறை. இது செய்து பயன்பெறுங்கள். இதை சித்தர்கள் செய்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜால வித்தை. இந்த ஜால வித்தைக்கான மூலப்பொருள் என்னென்னா மதனவள்ளி தைலம். இந்த மதனவள்ளி தைலம் உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னா, மதனகாமப்பூ அதோட கற்பூரவள்ளி இதை ரெண்டுத்தையும் முறையாக குழித்தலை இறக்கி எடுத்து வச்சிங்க. இதுதான் மதனவள்ளி தைலம். இதை கூட என்ன சேர்க்கணுன்னா, ஊமத்தையின் சாம்பல்னாக்கா அதனுடைய சமூலம் வேறு காய் பூ எல்லாத்தையுமே இதை எரித்து சாம்பலாக்கி அதை வச்சிங்க. அதோட முன் சொன்ன கருவுடன், அதாவது முள்ளெலியோட கரு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களா, திரிலோக வசிய மை அதையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு கடுமுந்தியின் 4 மூலையின் மையத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாற்கோணம் போட்டு அதனோட மையத்தில் அமர்ந்துக்கிட்டு காளியை நினைத்து தியானம் பண்ணி காளியினுடைய மந்திரத்தை மனசுக்குள்ளே உருவேற்றிட்டு இந்த மை செஞ்சு
அதாவது சூரியனுடைய வெப்பம் உங்கள் மேல் படாதபடிக்கு நீங்கள் எங்கே போனாலும் அதை அப்படியே குடைப்பிடித்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு முன்னாடி முன்னாடியும் ஒரு அடி அகலத்தில் உங்களை சுற்றிலும் அப்படியே ஒரு வட்டமாக குடைப்பிடித்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இந்த காட்சியை பார்க்குறவங்க எல்லாம் இவர் என்ன மாமுனியா இல்லை ரிஷியா இல்லை மகா சக்தி வாய்ந்தவரா அப்படின்னு நினச்சி எல்லாருமே உங்களுடைய காலடியில் விழுந்து வணங்குவார்கள், உங்களுடைய ஆணைப்படி கேட்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான் இது. இதை செய்து பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். இதை விட அற்புதமான மை வித்தைகளையும் ஜால வித்தைகளையும் அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.